என்றும் இந்த சாயின் ஆசீர்வாதம் உனக்கு உண்டு. ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் கனவுகள் எல்லாவற்றையும் நான் அறிவேன். அதை தகுந்த நேரத்தில் உனக்கு நிஜமாய் அதை நிஜமாக்கி கொடுப்பேன். உன்னை யார் முன்னிலையிலும் தாழ்ந்து போக விட மாட்டேன். உன்னை மிக விரைவில் வெற்றி கிரீடத்தால் அலங்கரிக்கப் போகிறேன். கொஞ்சம் பொறுமையாக இரு. அதற்கான வாய்ப்பையும் உனக்கு ஏற்படுத்தி தரப்போகிறேன். வாய்ப்பை உன்னுடன் நான் இருந்து அதை பயிற்றுவிக்கப் போகிறேன். உன் மனதில் ஓடும் அனைத்து எண்ண ஓட்டங்களையும் நான் அறிவேன். உன்னை பின்னுக்கு தள்ளும் அனைத்தையும் நான் துரத்தி அடிப்பேன். உனக்குள் முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் தீயாய் எறிவதை நான் கண்கொண்டு பார்க்கிறேன். ஆனால் அது விதி எண்ணம் காற்று வீசுவதால் நெருப்பானது அங்கும் இங்கும் ஆடிக்கொண்டிருக்கிறது. அது உனக்கு சில உலகியல் நடைமுறையை புரிய வைப்பதற்கு நான் போடும் ஒரு விளையாட்டு. அதில்தான் நீ இப்போது உள்ளாய். அதை போராடி போராடி அழுகையும் துன்பமாய் வந்த போதிலும் என் நாமத்தை உச்சரித்து அதில் நிலை பெற்று உறுதி பூண்டாய். என்னிடம் என் குழந்தையாகவே நீ ஆகிவிட்டாய். இருப்பினும் மாயையும் விதியும் உன்னை ஆட்டுவிக்கும் போது நீ கலங்குவதை பார்த்து என் மனம் துடிக்கின்றது. இனிமேல் உன்னை நான் கண்கலங்க வைக்க மாட்டேன். உன்னுள் எழும் முன்னேற வேண்டும் என்கிற எண்ணம் இப்போது காட்டு தீயாய் உருவாகும். அதை எதனாலும் அணைக்க முடியாது. என் குழந்தையின் கையை நான் பிடித்திருக்கிறேன். நான் எப்போதும் பிடித்தே இருப்பேன். என்றென்றும் உன்னுடன் நான் இருப்பேன். உன் கவலைகளை விட்டொளி. உறுதியுடன் இரு. என் பக்தர்களை நான் துக்கப்பட விடுவதில்லை. சீரடியில் நீர் கால் வைத்த அக்கணமே உம்முடைய துன்பத்திற்கு முடிவேற்பட்டு விட்டது. நீ சீரடியில் தான் கால் வைக்க வேண்டுமில்லை. என் கோயில்கள் எங்கிருந்தாலும் அங்கு வந்தாலே போதும். உன்னுடைய சிக்கல்கள் எல்லாவற்றையும் உன் துன்பத்தையும் நான் முடித்து விட்டேன். நீ தடங்கல்களின் கடலில் கழுத்து வரை மூழ்கியிருக்கலாம். துக்கமும் வேதனையுமாகிய படுகுழியில் ஆழமாக அமிழ்ந்து போயிருக்கலாம். ஆனால் யார் இந்த மசூதி மாயின் படிகளில் ஏறுகிறாரோ அவர் சுகத்தின் மீது சவாரி செய்வார் என்று அறிந்து கொள். இவ்விடத்தில் இருக்கும் பக்கீர் மகா தயால குணமுடையவர். உம்முடைய வியாதியையும் வலியையும் நிர்மூலமாக்கி விடுவார். அனைவரின் மீதும் கருணை கொண்ட இந்த பக்கீர் பாபா உன் அன்புடன் உன்னையும் பாதுகாத்து ரட்சிப்பார். யாரும் எனக்கு உதவிக்கு வரவில்லை என நீ கவலைப்படாதே. உனக்கு பக்க பலமாக இந்த சாயப்பா இருக்கும்போது உனக்கு எதற்கு கவலை? இதையும் தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் எதிர்கொள். நடப்பது அனைத்தும் நன்மையாகவே உனக்கு நடக்கும். உன்னை துரத்தி அடித்தவரும் உன்னை ஒதுக்கியவரும் காரணம் இல்லாமல் உன்னை காயப்படுத்தியவரும் வியக்கும் வண்ணம் நீ உயரப் போகிறாய். அதை நான் நடத்தி காட்டுவேன். என் பக்தனாகிய நீ என்னை நினைத்து கொண்டிருக்கும் வேளையில் உன் துயரத்தை போக்குவது எனது கடமை. வெகு விரைவில் நடக்கும். கவலைப்படாமல் இரு. நான் உன்னிடம் வந்திருக்கிறேன். என்னை நீ பத்திரமாக பிடித்துக்கொள். உன்னை விட்டு நான் விலக மாட்டேன். எனக்கு அழிவென்பதே கிடையாது. எனது பிள்ளைகள் கவலைப்படும் போது அதை நிவர்த்தி செய்வதே மட்டுமே என்னுடைய கடமை. பொறுத்திருந்து பார். இனி நடக்கப் போவதை பார். நான் புன்னகைத்துக் கொண்டு காத்திருக்கிறேன். வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறாய். நீ என்னை முழுவதுமாக அடையும் தருணத்தில் உனது கர்ம பலன்களை நான் சுமப்பேன். உன்னை வலுப்படுத்தவே நான் இங்கு வந்துள்ளேன். என்னுடைய கடைக்கண் பார்வை ஒன்றே போதும். அது மலை போன்ற நம் பாவங்களை அழித்து நமது ஒழுக்கத்தில் உள்ள தீய கரைகளை சுத்தமாக நீக்கி அது உன்னை சீர்படுத்திவிடும். நீ என்றைக்கும் வாழ்வில் உண்மையாகவும் நேர்மையாகவும் இரு. அந்த வழியே உன் தடைகளை எல்லாம் தூளாக்கிவிடும். உன் சாயப்பா உனக்கு துணையாக என்றும் பக்கபலமாக இருப்பேன். விழுந்து விடுவேன் என்ற பயத்துடன் ஓடாமல் விழுந்தாலும் எழுந்து விடுவேன் என்ற நம்பிக்கையுடன் நீ இருக்கிறாயே, உனக்கு நிச்சயம் வெற்றி கிட்டும். நான் அதை செய்து வைப்பேன். ஓடுங்கள். வாழ்க்கையில் நீ முன்னேறப் போகிறாய். ஓடிக்கொண்டே இருக்க வேண்டாம். சற்று தொலைவிலே அந்த வெற்றி கனி உன் கைகளில் கிடைக்கச் செய்வேன். ஒவ்வொரு செயலும் செய்யும் போதும் இது நடக்குமா என நம்பிக்கை இழக்காதே. உன்னுள் இருப்பது நான் அல்லவா? நம்பிக்கையுடன் செயல்படு. உன் சாயப்பா, உன் சாயி நான் இருக்கிறேன். எதற்காகவும் கலங்காமல் தைரியத்தோடு இரு. நம்பிக்கையுடன் இரு. உன்னுடைய நிழலாக நான் இருப்பேன்.
உன்னுடைய அசைவுகளை வைத்தே உன்னை அறிந்து கொள்பவன் நான். உன்னுடைய பிரச்சனை என்ன, உன்னுடையது என்ன என்பது எனக்கு நன்கு தெரியும். எதை பற்றியும் கலங்காதே. தயவு செய்வது பேசுவதற்கு முன் யோசித்து பேசு, பழகுவதற்கு முன் யோசித்து பழகு. ஏனென்றால் உன்னை அடுத்தவர் தவறாக நினைக்க நேரிடும். உனது எண்ணங்கள் வேறுபடுவது இல்லை, ஆனால் மற்றவர் எண்ணங்கள் வேறுபடக்கூடும். உன்னை தவறாக நினைக்க நேரிடும். கவலைப்படாமல் இரு. உனது கர்ம பலன்கள் காரணமாக இப்படி நடந்து கொண்டு இருக்கிறது. நீ படும் வேதனையை பார்க்க முடியாமல் கவலைப்படுகிறேன். உன்னை பாதுகாக்க உன் கூடவே நிழலாக இருக்கிறேன். ஒவ்வொரு நொடி பொழுதும் உன்னை நான் தேற்றுகிறேன். மனதை தேற்றிக்கொள். கர்மத்தின் தீவிரத்தை இதுவரை அனுமதித்தேன். இனி அது நடக்காது, நடக்கவும் விடமாட்டேன். நீ சந்தோஷமாக இரு, துக்கத்தை விடு. எது வந்தாலும் ஒரு நாள் முடிய போகிறது என்ற உண்மையை உணர்ந்து கொள். அப்பா நான் இருக்கிறேன், கலங்காதே. நான் உன்னை கைவிட மாட்டேன். என்னை பற்றி நீ தெரிந்து கொள்வதற்கு முன்பாகவே உன்னை பற்றி முழுவதுமாக, உன்னை பற்றி அனைத்தும் நான் அறிவேன். துவக்கவும் முடிவும் இல்லாதவன் நான். நீ செய்த பாவங்கள் அனைத்தும் நான் அறிவேன். இப்பிறவியில் நீ எப்படி செயல்படுவாய், இனி வரும் பிறவியில் எப்படி இருப்பாய் என்பதையும் நான் அறிவேன். என்னை சரணாகதி அடைந்தால் நான் உன்னை பாதுகாப்பேன். நீ என்னிடம் கேட்டு வந்த எதற்கும் இல்லை என்ற பதில் என்னிடம் கிடையாது. ஆனால் தக்க சமயத்தில் நான் அதை தருவேன். எவ்வித கஷ்டங்கள் வந்தாலும் கவலைப்படாமல் பொறுமையாக உன்னுடைய வேலையை பார். கஷ்டங்களை எல்லாவற்றையுமே நான் தவிடு பொடியாக ஆக்கிவிடுகிறேன். வாழ்க்கையில் உனக்கான காலம் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. எனக்கு நிறைவான வாழ்க்கை அமையும் பாக்கியம் இருக்கிறதா என்று ஏக்கத்துடன் என்னிடம் கேட்கிறாய் அல்லவா? உன் தந்தை, உன் அப்பா, உன் சாயப்பா உன்னை கண்டு கொள்ளவில்லை என்று நினைத்து கொண்டுதானே என்னிடம் நீ கோரிக்கையாய் வைத்துக் கொண்டிருக்கிறாய்? உனக்கானது என்பது இனிமேல் நீ கேட்டு கிடைப்பது என்பதை விட உனக்கான என் அன்பாய், அரவணைப்பாய், ஆசீர்வாதங்களாய் நான் உனக்கு அளிக்கிறேன். ஆரோக்கியமான வாழ்க்கையும் உனக்கு கொடுக்கிறேன். எல்லா விதமான மங்களங்களையும் சுபிச்சக்களையும் நான் உனக்கு தருகிறேன். இந்த குருவின் ஆசீர்வாதங்களோடு நீ நிறைவாக வாழப்போகிறாய். இது சத்தியம். நீ கேட்டியது எல்லாமே கிடைக்கப் போகிறது. உன்னுடைய வாழ்க்கையே போர்க்களம் போல் காட்சி அளிக்கின்றது. விடுகின்ற விடியல் காலை என்று தெரிந்தும் உன்னுடைய மனம் வேதனையுடன் இது என் வாழ்க்கைக்கான விடியலா என்ற தெளிவு இல்லாமலே மரத்து போன மரக்கட்டையாய் மனித வடிவில் உள்ளேனே என்ற ஏமாற்றங்களுடன் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். கவலைப்படாதே என்னுடைய குழந்தையே, நீ வேண்டியது நிச்சயமாக கிடைக்கும். நான் உன்னை ஏமாற்ற மாட்டேன். என் சாயப்பாவிடம் வேண்டி இவ்வளவு நாட்கள் ஆகிறதே, எதுவும் நடக்கவில்லையே என்று நீ உன்னை நீயே போட்டு குழம்பிக் கொள்ளாதே. உனக்கு நான் இருக்கிறேன். உன் சாயப்பா நீ வேண்டியதை நிச்சயமாக நிறைவேற்றி தருவேன். உன்னுடைய ஆசையை நான் நிறையாசையாக்க விட மாட்டேன். கவலைப்படாமல் சந்தோஷமாகவே இரு. என்னுடைய குழந்தையின் மனதில் உள்ள அனைத்தையும் படிக்க தெரிந்த எனக்கு உனக்கு எது நல்லது என்று செய்ய தெரியாமல் இருக்குமா? நான் உன் சாய்தேவா, உன்னிடத்தில் உயிராய் இருக்கிறேன் அல்லவா? அது உனக்கே நன்றாக தெரியும். எந்த ஒரு நியாயமான சூழ்நிலைகளையும் நான் உனக்கு உருவாக்கி கொடுப்பேன். என் பிள்ளையும் அது போலத்தான் நியாயமாகத்தான் இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. என் ஆசையை நீ நிறைவேற்றுவாயா? உன் அப்பா உன்னுடைய ஆசையை நிச்சயம் நான் நிறைவேற்றுவேன். நீ யாருக்குமே சிறிதளவு கூட தடையாகவோ தொந்தரவாகவோ இருக்காதே. நீ மனது வைத்தால் உனக்குள் இருக்கும் எல்லாவற்றையுமே நீ சரி செய்துவிட முடியும். நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை எல்லாவற்றையுமே பின்பற்றி வா. இது உனக்கான நல்ல வாக்குதான். அதை நான் என்றும் தப்பாக உனக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டேன். என் வாக்கு என்றுமே பார்த்து பார்த்து நான் ஒவ்வொருவருக்கும் செய்து கொடுப்பேன் என்ற வாக்குறுதி அது. நான் பார்த்து கொள்கிறேன். எல்லாவற்றையுமே என் மீது சுமத்திவிடு. உனக்கு வேண்டியது அனைத்துமே நிச்சயமாக நிறைவேறும். உன் அப்பா நான் அதை நிறைவேற்றி தருவேன். வாழ்க்கையில் எல்லோருக்குமே ஒரு தேடல் இருக்கும். அது போன்றுதான் உனக்கான தேடலும் உன்னிடம் வந்து தேரும். அந்த தேடல் உன்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. உன் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கப் போகின்றது.
உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் நீங்க போகின்றது. நீ நீண்ட நாட்களாக விரும்பிய காரியம் ஒன்று இந்த மாதத்திற்குள் உனக்கு நடந்தே தீரும். நீ கேட்டபடியே உன் வீட்டில் சுப நிகழ்ச்சியை நடப்பதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் நீ தொடங்கிவிடு. ஒருபோதும் என்னிடம் நீ பிரார்த்திப்பதை மட்டும் விட்டு விடாதே. ஒருபோதும் பிரார்த்தனை செய்வதை நிறுத்த வேண்டாம். சில நேரங்களில் நீங்கள் சோர்வாகவும் உதவியற்றவராகவும் இருப்பதை நான் அறிந்திருக்கின்றேன். தனியாக சென்று புலம்புவதை நான் பார்த்திருக்கின்றேன். நீங்கள் ஜெபிப்பதை நிறுத்தாதே. அதை செய்யவே செய்யாதே. உங்கள் எல்லா பிரார்த்தனைகளையும் நான் கேட்டிருக்கிறேன். உங்கள் பிரார்த்தனைக்கு நிச்சயம் நான் பதிலளிக்கின்றேன். எத்தனையோ துயரங்களை எல்லாம் நீ கடந்து வந்து விட்டாய். இனி வரக்கூடிய நாட்கள் உனக்கு பொற்காலமாக மாறப்போகிறது. நீ வாழவே கூடாது என்று நினைத்தவர்கள் பல பேர் இருக்கின்றார்கள். உன் அருகிலேயே இருக்கின்றார்கள். உனக்கு சுற்றார் உறவினர்கள் கூட அதில் ஏதோ ஒருவர் இருக்கின்றார் என்பதை நீ தெரிந்து கொள். அவர்களுக்கு முன்னால் நீ ஜெயித்து காமிக்க வேண்டாமா? நீ பேரொளி போல ஜொலித்து காமிக்க வேண்டாமா? மின்னலை போல நீ வெற்றிச்சமாக இருக்க வேண்டாமா? சந்தோஷமாக அவர்களுக்கு முன் நீ இருந்து காமி. நிச்சயம் அவர்களின் வயிற்றெரிச்சல் உன்னை நன்றாகவே வாழ வைக்கும். நீ சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கப் போகிறாய். தலைகால் புரியாத அளவிற்கு சந்தோஷம் மலையில் நீ நனையப் போகின்றாய். உனக்கு துணையாக உன் அப்பா நான் இருக்கும் போது நீ எதை தேடியும் யாரிடமும் சென்று கையேந்த வேண்டாம். எதற்காகவும் கையேந்த நான் உன்னை அனுமதிக்க மாட்டேன். இது என்னுடைய கட்டளை. எதுவாக இருந்தாலும் உனக்கு எது தேவையாக இருந்தாலும் என்னிடம் கேள். நானே உனக்கு தருகிறேன். என்னை எங்கும் நீ தேடி போக வேண்டாம். என் பக்தர்கள் இருக்கும் இடத்தில் எப்போதுமே நான் இருப்பேன். உன் கவலை கண்ணீருக்கும் ஒரு முற்றுப்புள்ளி நான் வைத்து விட்டேன். என் செல்வமே, உன் வலி வேதனை அனைத்தும் நான் அறிந்திருக்கின்றேன். உனக்கான நாளை உருவாக்கத்தான் நான் உன்னை இத்தனை நாட்கள் சோதித்து வந்தேன். உன் நம்பிக்கையும் பொறுமையும் எந்த அளவுக்கு உன்னிடம் இருக்கிறது என்று உன்னை சோதித்து பார்த்தேன். அந்த சோதனையில் நீ ஜெயித்து விட்டாய் நாங்கமே. தக்க விடியல் உனக்காக பிறக்கப் போகிறது. காத்திரு. நீ கேட்டபடியே அந்த விடியல் நல்லதாக மாறப்போகிறது. சந்தோஷமாகவே இருக்க போகிறது. உன் கஷ்டங்கள் எல்லாம் தீரப்போகிறது. நீ கேட்டபடியே உன் வீட்டில் சுப காரியங்கள் எல்லாம் நடக்கப் போகின்றது. மன மகிழ்ச்சிகள் கூடி வரப்போகிறது. சந்தோஷம் பொங்கல் போல பொங்கி வழிய போகிறது. நீ நினைத்தது நடக்கும். ஜெயிப்பது வெற்றி உனக்கே கிடைக்கும். நிச்சயம் நான் உனக்கு அருகில் இருந்து உனக்கு தேவையான அனைத்தையும் நானே செய்து தருகிறேன். என்னை மட்டும் நீ மறந்து விடாதே. என் நாமத்தை எப்பொழுதும் நீ சொல்லிக் கொண்டே இரு. உனக்கான வெற்றி காலம் இது. இந்த நொடி உன் மனதில் என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றாய்? ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நீ நினைத்துக் கொண்டிருக்கின்றாயா? அதை பற்றிய கவலை உன்னை ஆட்கொண்டு இருக்கின்றதா? கவலையே படாதே. அதை நான் நிறைவேற்றி வைக்கின்றேன். உனக்கு எது தேவையோ அதை நானே நிறைவேற்றி வைக்கின்றேன். உன் மனநிலையை நீ மாற்றிக்கொள். உன் வீட்டில் நான் இருக்கிறேன் என்பதை நீ நம்பு. உன்னுடன் நான் இருக்கின்றேன் என்பதை நீ திடமாக நம்பு. என் மீதான நம்பிக்கையை இன்னும் நீ அதிகப்படுத்திக்கொள். இதோடு நீ நினைப்பது நிச்சயம் நடக்கும். அனைத்தையும் என்னிடம் சமர்ப்பித்துவிட்டு நீ மௌனமாக நிம்மதியாக இரு. நிதானமாக இருக்க கற்றுக்கொள். உன் வேண்டுதலை நான் நிறைவேற்றி காமிக்கின்றேன். ஏனென்றால் உனக்கான நல்ல நேரம் துவங்கிவிட்டது. இனி உன் வாழ்வில் சந்தோஷம் மட்டுமே இருக்க போகின்றது. உன்னுடைய வாழ்க்கையானது ஒளிமயமாக மாறப்போகின்றது. நீ என்னிடம் கேட்டது கிடைக்கும் நேரம் இது. நீ என்னை பற்றி நினைத்துக் கொண்டிருக்கும் வேளையில் நீ நினைத்ததை நான் நிறைவேற்றி தரப்போகிறேன். இந்த அப்பா உனக்கு ஆசி வழங்க போகிறேன். நீ எதிர்பார்த்தது போலவே விரைவாகவே ஒரு நல்ல செய்தி உன்னை தேடி வரப்போகிறது. நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் பெறப்போகின்றாய். எதற்கும் நீ கலங்க வேண்டிய அவசியம் இனி இருக்கவே இருக்காது. என் உதவி வேண்டி நீ எப்போது என்னை நாடி வந்தாயோ அடுத்த நிமிடமே உனக்கு என் உதவியை நான் செய்ய ஆரம்பித்து விட்டேன். நம்முடைய கர்மாவை நாம் தான் உருவாக்குகிறோம். அதை நீ முதலில் புரிந்து கொள். அதாவது நம்முடைய எண்ணங்களால், நாம் பேசுகின்ற சொற்களால், நாம் செய்கின்ற செயல்களால். அதனால் எப்போதுமே நிதானத்தை மட்டும் நீ கடைபிடித்து வா. பேசும்போது நிதானமாக பேசு. பேசும்போது ஒரு முறைக்கு பல முறை யோசித்த பிறகு பேசு. நீ செய்கின்ற செயல்கள் இது சரியா தவறா நல்லதா கெட்டதா என ஆராய்ந்து பார். அதற்கு பிறகே அதை செயல்பட நீ முயற்சி செய். நீ எப்பொழுதும் ஆனந்தமாகவே இருப்பாய். அற்புதங்களை நீ பெற்றுக்கொண்டே இருப்பாய்.
நீ என்று மனம் நொந்து கண்ணீர் விட ஆரம்பித்தாயோ அந்த நொடியே உனக்காக நான் உனக்குள்ளே இறங்கிவிட்டேன். இனி கவலையே இல்லை. என் குழந்தை தைரியமாக இருக்க வேண்டும். உனக்காக உன்னுடைய அப்பா நான் இருக்கும்போது இனி உன் கண்களிலிருந்து கண்ணீர் வரக்கூடாது. நான் உனக்கு செய்ய போகும் நல்லதுகளை ஒன்றின் பின் ஒன்றாக வரும் நல்ல செய்திகளை கேட்டு நல்லதுகளை நினைத்து உன் கண்ணில் இருந்து ஆனந்த கண்ணீர் மட்டுமே வர வேண்டும். அதை நான் பார்த்து சந்தோஷம் அடைய வேண்டும். இல்லை என்று கேட்பவன் பிச்சைக்காரனாகின்றான். இருந்தும் தர மறுப்பவன் பிச்சைக்கு காரணமாகின்றான். அதனால் நீ பிச்சைக்கு காரணமாக இருக்காதே. இல்லை என்று தேடி வருபவர் உன்னிடம் இருக்கும் என்ற எண்ணத்தில் தானே வருகிறார். அப்படியென்றால் கடவுளிடம் தானே எல்லாம் இருக்கும். நீ அவருக்கு கடவுளாக தெரிவாய். இல்லை என்று சொல்லாமல் கொடுத்து விடு. நீ நினைத்த காரியம் கைகூடி வரும். வெற்றி செய்தி உன்னை தேடி வரப்போகிறது என் தங்கமே. என் அன்பு குழந்தையே, நீ காலம் அறிந்து பயிற்சி என்பது போல சரியான காலம் அமைந்து உனக்கு உணர்த்தப்படும். அப்போது முழு முயற்சியை நீ வெளிப்படுத்த வேண்டும். ஆனால் காலம் உனக்கு சாதகம் இல்லாத நேரத்தில் முழு முயற்சி செய்து தளர்ந்து இனிமேல் முயற்சி செய்ய மாட்டேன் என்று முடிவு எடுத்துக் கொண்டிருக்கின்றார். உனக்கான காலம் வரும். அப்போது உன் முயற்சி அனைத்துமே வெற்றி பெறும். உனக்கும் நேரத்தில் சரியான முடிவு எடுக்க முயற்சி செய். வெற்றி நிச்சயம் உனக்கு கிடைக்கும். நீ நீண்ட நாட்களாக ஆரம்பிக்கலாமா என்று நினைத்த ஒரு நல்ல காரியத்தை இன்று ஆரம்பித்து விடு. உனக்கு அது சிறப்பான ஏற்றம் தரும். நீ எனக்காக என்னென்னவோ செய்ய திட்டமிட்டாய் அல்லவா? அது எல்லாம் உன்னால் செய்ய முடியாமல் போனது என்று வருந்தாதே. நீ எனக்காக செய்ய ஆசைப்பட்டது எல்லாம் செய்ய உனக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். உன் வாழ்வில் நீ எதிர்பாராத பல நல்ல விஷயங்கள் அடுத்தடுத்து நடைபெற இருக்கின்றன. மாற்றங்களுக்கான அறிகுறி இன்று உனக்கு தென்படும். நீ மகிழ்ச்சியாக இருப்பதை நான் கண்கூடாக பார்க்க போகிறேன். உன் கடந்த காலத்தை பற்றியோ உன் தற்போதைய நிலையை பற்றியோ சிறிதும் கவலைப்படாதே. உன்னுடைய காலங்கள், கஷ்ட காலங்கள் எல்லாமே மாறும். நான் மாற்றுவேன். வாழ்வில் நீ நினைத்தும் பார்க்காத வளமான வாழ்வை நான் உனக்காக கொடுத்து உன்னை வாழ வைக்கப் போகிறேன். நீ கடக்கும் பாதைகள் யாவும் உன் வாழ்வை மேன்மைப்படுத்துவே என்பதை மறந்து விடாதே. நான் இருக்கின்றேன், இருப்பேன். என்றுமே உனக்கு வழித்துணையாக இருப்பேன். நம்பிக்கை கொள். கடல் நீரை போன்று உன் அன்பு என்னிடத்தில் இருக்கும் போது உன்னை என்னிடம் இருந்து எவரால் பிரித்துவிட முடியும்? ஏன் கலங்கிக் கொண்டு இருக்கின்றாய்? ஏன் குழப்பப்படுகிறாய்? உன்னை காக்க நான் இருக்கின்றேன். என் தங்கமே, உனக்குள் இருக்கும் மனக்குழப்பம் தீர்ந்ததா? அதற்கு நீ சரியான தீர்வை கண்டிருப்பாய் என்று நினைக்கிறேன். அந்த தீர்வை நான் தான் உனக்கு கொடுத்தேன். என்னை சரணடைந்த உன்னை கவலைப்பட செய்ய விட மாட்டேன். பல கவலைப்பட்ட விஷயங்களிலிருந்து நிச்சயம் மீட்டெடுப்பேன். தைரியமாக இரு. நம்பிக்கை இழக்காதே. உனக்கு துணையாக நான் எப்போதும் வருவேன். நீ யார் என்பதை மீண்டும் அனைவரும் புரிய வைப்பேன். சின்ன சின்ன குழப்பங்கள் வரும். ஆனாலும் உன்னை நான் மீட்டு நீ செல்ல வேண்டிய சரியான வழியில் உன்னை செல்ல நான் துணை செய்வேன். எப்பொழுதும் என்ன நாமத்தை நீ உச்சரித்துக் கொண்டு ஏறு. எல்லாம் சரியாகும். அது தானாகவே சரியாகும். கவலைப்படாதே. வெற்றி செய்தி உனக்கு வந்து விட்டது. நிச்சயம் உனக்கு நன்மைகள் பல நடக்கப் போகிறது. உன்னுடைய காண முடியாத பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து ஓடப் போகிறது. உன்னுடைய காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும். உன் துயரங்கள், உன்னுடைய வியாதிகள், உன் கடன் சுமைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகப் போகின்றது. கூடிய விரைவில் நீ விரும்பும் எண்ணங்கள் நிறைவேறப் போகிறது. செல்வம் பெருகப் போகிறது. உனது வளர்ச்சியையும் நீ மகிழ்ச்சியாக இருப்பதையும் பார்ப்பதற்கு நான் உன்னோடு உன் வீட்டிற்கே வரப்போகின்றேன். துயரங்களின் தாக்கத்தை தாங்க முடியவில்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கின்றாய். உன் பாரதத்தின் பெரும் பகுதியை நான் சுமந்து கொண்டிருக்கின்றேன். உன்னை நான் எந்த நேரத்திலுமே கைவிட எண்ணியதே கிடையாது. உனக்காக நிழலாக, என்றும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உன்னை துணையாக வந்து காப்பாற்றிக் கொண்டே இருக்கின்றேன். மனதையும் வாக்கையும் செயலையும் ஒருமுகப்படுத்தி நேர்மையாகவும் முள்ளப்பூர்வமாகவும் நீ செயல்படுத்த பழகிக்கொள். அவ்வாறு நீ உன் வாழ்வில் செயல்பட துவங்கினால் உன்னுடைய துக்கங்கள் அனைத்துமே ஒரு முடிவுக்கு வந்துவிடும். அனைத்து துன்பங்களும் விலகிவிடும். உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் உனது நன்மைக்காக மட்டுமே நான் நடத்துகிறேன் என்பதை நீ நம்பு. என் குழந்தையாக நீ எதற்கும் எப்போதும் யாருக்காகவும் நீ பயப்பட வேண்டாம். எல்லாமே நீ விரும்பியது போலவே நல்லதாகவே நடக்கும்.
இது உன் அம்மாவாக, அப்பாவாக, உன் குருவாக என்னுடைய சத்திய வாக்கு இது. எல்லா மங்களங்களும் உனக்கு விளையப் போகின்றது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ கவலை மட்டும் நீ படக்கூடாது. எதிர்மறை எண்ணத்தை உன் மனதிற்குள்ளே கொண்டு வரக்கூடாது. எப்போதும் நீயும் உன் வீடும் நேர்மறையாகவே எப்பொழுதும் சூழ்ந்து இருக்கட்டும். நேர்மறையை மட்டுமே உனக்குள்ளும் உன் வீட்டிற்குள்ளும் கொண்டு வா. தன்னை நாடி வருபவர்களிடம் எந்த வித்தியாசங்களையும் நான் ஏற்ற இறக்கங்களையும் நான் பார்க்க மாட்டேன். தன் சன்னதியை அடைந்து கண்மூடி நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய்பவர்கள் மேல் தன்னுடைய பேரருளை நான் வியாபிக்க செய்கின்றேன். இன்றைய தினம் என்னுடைய பேரருளை நீ பெற்று வாழ்வாங்கு வாழப் போகின்றாய். சந்தோஷங்கள் பொங்க நான் உன்னை ஆசீர்வதிக்கின்றேன். என்னை சரணாகதி அடைந்தவர்கள் துன்பத்தில் விழும் தருவாயில் கூட அவரது கை கொடுத்து நான் தூக்கி விடுகிறேன். கைபிடித்து எழுந்து என்னிடம் வந்து விட்டால் போதும், நான் அவர்களை பார்த்துக் கொள்வேன். நிச்சயம் உன்னுடைய எதிர்காலம் மிக சிறப்பானதாக மாற்றித்தர நான் உனக்கு சத்திய வாக்கு தருகிறேன். கடந்த காலத்தை நீ கடந்து வந்தால்தான் எதிர்காலம் உனக்கு கை கூடி வரும். நடந்து முடிந்தது அனைத்துமே பாடம். அதை மீண்டும் மீண்டும் நினைத்து கொண்டிருந்தால் கண்முன் இருக்கும் வாய்ப்பும் கண்ணுக்கு தெரியாது போய்விடும். நல்ல திசை, உனக்கு நல்லதே நடக்கும். இந்த அப்பன் எப்போதுமே உனக்காக மட்டுமே இருக்கின்றேன். உன் நல்லதுக்காகவே நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். உனக்கு நல்லது செய்யவே உனக்கு துணை புரிந்து கொண்டிருக்கிறேன். எல்லாவற்றிலும் நீ ஜெயிக்க என்னுடைய ஆசிகளையும் எப்போதும் நான் உனக்கு வழங்கிக் கொண்டே இருப்பேன். நல்லது நடக்கும்.